கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகருக்கு தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை விட மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும் நன்மைகளை பார்த்து பொறாமையும் வெறுப்பும் ஏற்படுகிறது. நமக்கு கர்த்தர் நன்மையானதை தந்திருக்கிறார். அதற்கு எவ்வளவு வேணும் நாம் தகுதி இல்லாவிட்டாலும் தந்திருக்கிறார். ஆனால் அதை விட மற்றவர்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரே, அதை நினைத்துத்தான் அநேகர் சோர்ந்து போகிறார்கள், குற்றம் சாட்டுகிறார்கள். ஆண்டவர் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் எடுத்த எஜமானனை குறித்து ஒரு உவமையை சொன்னார். அதிலே காலையிலிருந்து மாலை வரை வெவ்வேறு நபர்களை திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புகிறான். கடைசியிலே கூலி கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரு பணத்தை கொடுக்கும்போது முதலில் வந்து வேலை செய்தவர்கள் நமக்கு சரியான கூலி கொடுத்து விட்டார் என்று சந்தோஷப்படுவதை பார்க்கிலும் மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து விட்டாரே, அதை குறித்து கேட்கிறார்கள். அப்பொழுது எஜமானன் சொல்லுகின்றான், நீ என்னிடத்திலே சம்மதித்த தொகையை பெற்றுக் கொண்டாயே, மற்றவருக்கு அதை கொடுப்பது அது என் இஷ்டம். நான் தயாளனாய் இருப்பதால் நீ வன்கணனாய் இருக்கலாமா என்று கேட்கின்றார். இன்றைக்கு அநேக ஊழியர்களை செய்கிறவர்களும் அப்படித்தான். அவன் ஒண்ணுமே செய்யல, ஆனா ஆண்டவர் அவனை எங்கேயோ உயர்த்தி கொண்டு வச்சிருக்கிறாரு. நாங்க இங்க ஆண்டவருக்கு என்று படாத பாடுபடுகிறோம். இல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் தமது சித்தத்தின்படி யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கொடுப்பார். நமக்கு அநீதி செய்யவில்லையே, நம்மை ரட்சித்திருக்கிறாரே, பாவங்களை மன்னித்து நம்மை அவருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவராய் மாற்றியிருக்கிறாரே. இது நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, அவருடைய கிருபை. அந்த கிருபையை அவர் யாருக்கும் எப்படியும் கொடுக்கலாம். ஒரு சமயத்துல 3 போதகர்கள் அருட்பொழிவு பெற்றார்கள். அதிலே மூத்தவர்கள் 2 பேருக்கும் அதிக ஜனங்கள் கூடியிருக்கிற ஒரு இடத்திலே அநேகர் ஆராதனைகளில் கலந்து கொள்ளும் போது அருட்பொழிவு வழங்கப்பட்டது. கடைசியாக ஒருவருக்கு 2-3 ஆராதனைகள் கழித்து கூட்டம் குறைவாக இருக்கும் ஒரு துதி ஆராதனையிலே கடைசியாக அவருக்கு அருட்பொழிவு வழங்கும்படிக்கு பிஷப் முன்குறித்து விட்டார். அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம். அவன் ஜூனியர் தானே, அவனை விட நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே பிஷப் தன்னுடைய பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடைசியாக குறைந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆர்டினேஷன் வாங்கினவருக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் அவர் நல்லா பாடுவார், நல்லா பிரசங்கிப்பார், நல்ல உழைப்பாளி, தான் ஜூனியர் தானே, அதனால எந்த வேலைனாலும் நம்மிடத்தில் தான் வரும், நாம் செய்ய வேண்டும் என்று அதிகம் உழைப்பார். அதனால முக்கிய பொறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சேர ஆரம்பித்து ஒரு நாள் அவர் கார்டினலாக உயர்த்தப்பட்டார். அதன் பிறகு போப் பெனடிக்ட் I என்ற பெயரிலே போப்பாண்டவராகவும் உயர்ந்து விட்டார். கர்த்தர் தமக்கு சித்தமானவனை தமக்கு சித்தமானபடி அதிகாரியாக்குகிறார். பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும், முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அது நிமித்தம் நாம் ஒருவர் மீது ஒருவர் ஆதங்கப்பட்டுக் கொள்ளாமல் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மத்தேயு 20:16 இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும், முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். எனவே கர்த்தர் தந்த ஈவுகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய கிருபை பெரிது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கின்றன. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.